ஹர ஹர நம பார்வதி பதஜே. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையுந்தாய் போற்றி, பாகம் பெண் உருவானாய் போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, ஷீரார் திருவையாரா போற்றி போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. காதராகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னறிக்கு வைப்பது வேதம் நான்கினும் மைப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. பாடல் பெற்ற சிவாலயங்கள் 274. அதுல ஒவ்வொரு முறையும் இந்த 274 பூர்த்தி பண்ணி சிவபூதி அப்படிங்கிறத பகவானுடைய ஒரு நாமாவாக தன்னுடைய தலையில சூட்டிக்கிற மாதிரியான திருநாமத்தை நாம சிவாலயங்கள் சம்பூர்ணமா தரிசனம் பண்ண பிற்பாடு நமக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணித்தர. எந்த காரியத்தை பண்ணாலும் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், சுவாமியினுடைய அனுகிரகத்தினால தான் அந்த காரியம் மாறுது. நாம எவ்வளவோ சங்கல்பம் இதை பண்ணலாம் அப்படின்னு நாம நினைக்கலாம். சுவாமியோட அனுகிரகம் இருந்தால்தான் அந்த காரியமாகும். காலையில எழுந்து பகவானுடைய நாமாவை சொல்லணும். சதா சர்வ காலமும் பகவானுடைய நாமாவை சொல்லணும். யாகமோ யக்ஞமோ பூஜையோ மற்றதெல்லாம் பண்ணினோம்னா லோபங்கள் உண்டாயிடுறது. பகவானுடைய நாமாவை தப்பா சொன்னா கூட சுவாமி அனுகிரகம் பண்ணிவிடும். இவனுக்கு சொல்ல தெரியல, ஆனால் இவன் நம்மள சொல்லணும்னு நினைக்கிறான் அப்படின்னு அனுகிரகம் பண்ணிவிடுற. அப்படி பகவானுடைய நாமா தினந்தோறும் ஒரு 1000 பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணாக்க சிவாலய தரிசனம் நமக்கு லகுவாகும். 1000 பஞ்சாட்சரங்கிறது மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா 6 to 7 நிமிஷத்துக்குள்ள முடிச்சு விடலாம். ஒண்ணுமே கிடையாது. உபதேசம் வாங்கின்றவாள்லாம் நம சிவாயான்னு சொல்லலாம். உபதேசம் இல்லை அப்படின்னா அம்மா பேர் சொல்றதுக்கு என்ன உபதேசம், சிவாய நமகான்னு சொல்லிடலாம். மந்திரமாவும் இருக்கு, நாமாவும் இருக்கு. அப்படி மார்கழி மாசத்துல அதுலயும் நாம சன்னதிகள்ல போய் சுவாமி பார்க்கறதுங்கிறது அதோட வசதி. மாதானா மார்க சீருஷோகம் அப்படின்னு நல்ல வழியை காமிச்சு தருது. அதனால மார்கழி மாசத்துல அற்புதமான தினங்கள் இன்னிலேருந்து ஆரம்பிச்சு இந்த யாத்திரை பூர்த்தி ஆற வரைக்கும் சுவாமி நமக்கு அனுகிரகம் பண்ணி தரப்புற. எல்லா க்ஷேத்திரங்களுமே ரொம்ப பிராச்சீனமானது. ஒரு கால அளவும் கால பிரமாணமும் கோவிலுக்கு சொல்லலாம். இந்த கோவில் பார்க்கிறோம் அப்படின்னா இது முதலாம் பராந்தகன் பண்ணியிருக்கார், இந்த கல் இது மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். மூலமூர்த்திக்கு பிரமாணம் பண்ண முடியாது. ஏன்னா எத்தனையோ யுகத்துக்கு முன்னாடி சுவாமி வந்தவர், எத்தனையோ பேருக்கு அனுகிரகம் பண்ணினவர். நம்மளுடைய புண்ணிய பலன் இருக்கு பாருங்க, அதுதான் மனுஷ ஜென்மா. துர்லபம் மானுஷம் ஜென்மான்னு வாக்கு. அதுல சிவாலயத்துக்கு வரணும்னா அதை விட விசேஷம். பிராத்த காலத்துல சிவ தரிசனம் பண்றதுக்கு ஸ்வர்க பதவியை கொடுக்கறது. மாத்தியானிக காலம் தரிசனம் பண்றோம்னா அஸ்வமேத மன்ன பலன் கொடுத்துடுறது. சாயரட்ச வரணும்னா மோட்சத்தை கொடுக்கறது. எவ்வளவு ஆக ஒரு நாள் முழுக்க காலையில ஆரம்பிச்சு அந்த 60 நாழிகையும் சிவச்சிந்தனைனா பாத்துக்கோங்க. பகல் முழுக்க சுவாமியை பார்த்துட்டே வரும். ராத்திரி ஆன உடனே என்ன பண்றோம், இந்த நினைப்பு அப்படியே நிக்கிறது. காலையில இன்னைக்கு கிளம்பி போனோமே, நான் கோவில தரிசனம் பண்ணினமேங்கிற அந்த நினைப்பு ராத்திரி முழுக்க போய் நின்றுடுறது. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்ச உடனே திருப்பி கோவிலுக்கு வரும். நம்மளுடைய இந்த இந்த யாத்திரையில இப்படி மாறி நம்ம ஆத்துக்கு போயிடுறதே என்ன ஆயிடுறோன்னா, காலையில எழுந்த உடனே ஏதாவது கோவிலுக்கு போகணுங்கிற எண்ணம். இன்னைக்கு கோவிலுக்கு போகலையே, இன்னைக்கு நம்ம போயிருப்போமே அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுறது. அது பாரத தேசத்துல எத்தனையோ யாத்திரைகள் இருக்கலாம், சிவாலய யாத்திரையில அது துர்லபம். நாம சோழ நாட்டுல பார்த்தேன்னா அந்த 274 பார்த்தேன்னா 190 கிட்ட நெருக்கி தரிசனம் பண்ணிடுவோம். 190 ஆச்சரியம். மீதி எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் நமக்கு கிடைக்கும். இதை தவிர பாரதத்தை தவிர அந்நிய தேசமா இருக்கக்கூடிய நம்மளுடைய ரத்னமா இருக்கக்கூடிய லங்காபுரியில 2 வந்துடுறது. நீங்க வடதேச யாத்திரை போறத கேதார்நாத் தரிசனம் பண்ணிவிடலாம், காசி தரிசனம் பண்ணிவிடலாம், ஸ்ரீசைலம் தரிசனம் பண்ணிவிடலாம். அப்படி இதெல்லாம் சேர்ந்தாக்க ஒரு சம்பூர்ணமாறுது. சுவாமியினுடைய அனுகிரகம், சுவாமியினுடைய பிரசாதம்
எல்லாருக்கும் வரக்கூடிய இந்த முதல் தடவை யாத்திரை வரவா இருக்கா, அதுல 2வது தடவை வரவா இருக்கா, இந்த முறை போன முறை 18 பேர் 274 பூர்த்தி பண்ணி அவளுக்கு சிவபூதி கொடுக்கப்பட்டது. கோயில தட்டப்படாது, பகவான் நாமா தான் சொல்லணும். இந்த தடவை 8 பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது. இந்த தடவை ஒரு 8 பேர் பூர்த்தி பண்றா சுவாமி. எல்லாருக்கும் வரக்கூடிய அத்தனை பேருக்கும், ஏன்னா ரொம்ப துர்லபம், திரும்ப 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 ஒருத்ததுனால அத்தனை பேருக்கும் கிடைக்கிறங்கிற பிரார்த்தனையோட சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஹர நம பார்வதி பதஜே.